கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இன்று புதிய கட்சி கொடியை அறிமுகம் செய்திருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்வதற்காக தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். திமுக எனும் தீய சக்தியை விரட்டி அடிப்போம் என்று புரட்சித்தாய் சின்னம்மா சூளுரைத்திருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்வதற்காக தொலைபேசி வாயிலாக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்ப தீய சக்தி திமுகவை விரட்டி அடிக்க களத்தை அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதுன்னு சொல்லி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் புதிய கட்சி கொடியை அறிமுகம் செய்திருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? மரியாதைக்குரிய திருமதி சசிகலா அவர்கள் இன்றைய தினம் பசும்பொன் நிகழ்ச்சியில் உரையாற்றும் போது கோர்வையாக பல நிகழ்ச்சிகளை தமிழக அரசியலில் கடந்த 25-30 ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகளை தெரிவித்திருக்கிறார். மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய சோதனை காலங்களிலும் வெற்றி பெற்ற காலங்களிலும் உடன் இருந்தவர் திருமதி சசிகலா, உறுதுணையாக இருந்தவர் திருமதி சசிகலா. அவர் வழக்கில் சம்பந்தப்பட்டு சிறை செல்ல நேரிட்ட போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உரிய முடிவை எடுத்து திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக அவர்தான் நியமித்தார் என்பதை நாடே அறியும். அன்றைக்கு ஒரு அரசியல் கன்ஃபியூஷன் இருந்திருந்தால் அதிமுக ஆட்சி கவிழ்ந்திருக்கக்கூடிய சூழல் கூட உருவாகி இருக்கும். ஏனென்றால் திருமதி சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்ற பிறகு கூட கட்சியில் கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருந்தது. திரு OPS, திரு டிடிவி தினகரன் ஆகியோர் வெவ்வேறு நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடிய சூழல் பிற்காலத்தில் உருவானது. ஆனால் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவருடைய மறைவுக்கு பிறகு உடனடியாக அந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவர் திருமதி சசிகலா தான். திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கியவர் அவர்தான், அது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே அப்படி அவரை முதலமைச்சர் ஆக்கிவிட்டு இவர் சிறை சென்றது. அதற்கு முன் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலிருந்து பல விஷயங்களை அவர் தெரிவித்தார். சிறைக்கு சென்று திரும்பி வந்த பிறகு, திரும்பி வருகிற நேரத்தில் அவர் எத்தகைய நெருக்கடிகளை எதிர்கொண்டார் என்பது தொடர்பாக சில புதிய தகவல்களை திருமதி சசிகலா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் பெயில் எத்தனை நாட்கள் கிடைத்தது, பரோலில் வந்தபோது, அதற்கு முன்பு திரு நடராஜன் அவர்கள் இறந்த சமயத்தில் நேரிட்ட விஷயம், சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு நேரிட்ட விஷயம், இப்படியெல்லாம் ஒரு சில புதிய தகவல்கள். அதாவது அவரால் பதவிக்கு வந்தவர்கள் அவருக்கு எத்தகைய அரசியல் நெருக்கடிகளை ஏற்படுத்தினார்கள் என்பது நிச்சயமாக அதிமுக தொண்டர்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக இந்த தேர்தலில் அவர் என்ன செய்ய போகிறார் என்கிற எதிர்பார்ப்பு தென் மாவட்டங்களில் குறிப்பாக ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேவர் சமூக மக்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய உறுதுணையாக பக்கபலமாக இருந்த பல சமூகங்களில் குறிப்பிடத்தக்க சமூகமாக திகழ்ந்த தேவர் சமூக மக்கள் திருமதி சசிகலாவுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக கருதுகிறார்கள். ஆகவே அந்த தென் மாவட்டங்களில் அவர் எடுக்கிற முடிவு தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றுதான் நான் பார்க்கிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.